பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபு 32வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். யோபு தன் பார்வைக்கு நீதிமானாய் இருந்தபடியினால் அவனுக்கு அந்த 3 மனுஷரும் பிரதியுத்தரம் சொல்லி ஓய்ந்தார்கள். அதனால் ராமின் வம்சத்தானான பூசியனாகி பரகேலின் குமாரன் எலிகூவுக்கு கோபம் உண்டது. யோபு தேவனை பார்க்கிலும் தன்னைத்தான் நீதிமானாக்கின நிமித்தம் அவன் மேலும் அவனுக்கு கோபம் உண்டது. கொடுக்கத்தக்க மறுமொழி யோபின் 3 சிநேகிதருக்கும் அகப்படாதிருந்தோம். அவர்கள் அவனை ஆகாதவன் என்று தீர்த்தது நிமித்தம் அவர்கள் மேலும் அவனுக்கு கோபம் உண்டது. அவர்கள் தன்னை பார்க்கிலும் வயது சென்றவர்கள் ஆனபடியினால் எலிகு யோபின் வார்த்தைகள் முடிந்து தீரும் என்று காத்திருந்தது. அந்த 3 மனுஷரின் வாயிலும் மறு உத்தரவு பிறக்கவில்லை என்று எலிகு கண்டபோது அவனுக்கு கோபம் உண்டது. அதனால் பரகேலின் குமாரன் எலிகூ என்னும் பூசியின் பிரதியுத்தரமாக, நான் இள வயது உள்ளவன், நீங்களோ விருத்தாப்பியர். ஆகையால் நான் அஞ்சி என் அபிப்பிராயத்தை உங்களுக்கு முன்பாக வெளிப்படுத்த பயந்திருந்தேன். முதியோர் பேசட்டும், வயது சென்றவர்கள் ஞானத்தை அறிவிக்கட்டும் என்றிருந்தேன். ஆனாலும் மனுஷர்கள் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்கள். பெரியோர் எல்லாம் ஞானிகள் அல்ல, முதியோர் எல்லாம் நீதியை அறிந்தவர்களும் அல்ல. ஆகையால் எனக்கு செவி கொடுங்கள், நான் என் அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துவேன் என்றேன். இதோ உங்கள் வசனங்கள் முடிய மட்டும் காத்திருந்தேன். நீங்கள் சொல்லத்தக்கதை ஆராய்ந்து தேர்வு மட்டும் உங்கள் நியாயங்களுக்கு செவி கொடுத்தேன். நான் உங்கள் சொல்லை கவனித்தேன். ஆனாலும் இதோ உங்கள் யோபுவுக்கு நியாயத்தை தெரிய காட்டி அவருடைய வசனங்களுக்கு ஏற்ற பிரதியுத்தரம் சொல்லுகிறவர் இல்லை. ஞானத்தை கண்டுபிடித்தோம் என்று நீங்கள் சொல்லாதபடி பாருங்கள். மனுஷன் அல்ல, தேவனே அவரை ஜெயம் கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். யோபு கடினமான உத்தரவுகளை சந்தித்த ஒரு மனிதன். ஒரே நாள்ல தன்னுடைய அனைத்து சொத்துக்களையும் சுகத்தையும் தன்னுடைய பிள்ளைகளையும் இழந்து போன ஒரு மனிதன் மிக கடினமான சூழ்நிலையை அனுபவித்தது. யோபு 2:3 பார்க்கும்போது தேவனே அவர் குறித்து ஒரு சாட்சியம் சொல்லுகிறார். உத்தமன் துன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷன் என்று சொல்லி தேவனும் சாட்சி சொல்லுகிறார். இவ்வளவு பெரிய ஒரு மனிதன். யோபுடைய மனைவி, இன்னும் உத்தமத்துல உறுதியாக இருக்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்னு யோபுடைய மனைவி சொல்லுகிறார். பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையில நன்மையை பெற்ற நான் தீமை பெற வேண்டாமோ என்று சொல்லி யோபு சொன்னதை பார்க்க முடிகிறது. யோபுடைய 3 சிநேகிதர்கள், தேமானினான எலிப்பா, சூகினான பில்தார், நாகமாத்தினான சோப்பா, யோபுவுக்கு நேரிட்ட வருத்தமான இந்த சூழ்நிலை அறிந்து யோபுவை கண்டு அவரை தேற்றும்படியாய், யோபுடைய துக்கம் மகாபெரிய துக்கம் என்று சொல்லி அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் தேற்றும்படியாக யோபோடு கூட வந்து ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோட கூட தரையில உட்கார்ந்தார். நல்ல நண்பர்கள் எல்லா நேரங்களிலும் நண்பர்கள் தேவை. உத்தரவு நேரத்திலும் சோதனை நேரத்திலும் கடினமான சூழ்நிலைகள் வரக்கூடிய சூழ்நிலைகளிலும் ஆற்றி தேற்றுவதற்கு நல்ல அவசியமான நண்பர்கள் நமக்கு அவசியமாய் தேவை. அதனால யோபுவுக்கு நல்ல 3 சிநேகிதர்கள் இருந்தார்கள். அவங்க 7 நாள் ஒரு வார்த்தை கூட பேசல. ஆனா என்னாச்சு அப்படின்னா, மொத்தமா சேர்த்து 7 நாள் பேசாததுக்கு சேர்த்து எவ்வளவு பேசணுமோ அவ்வளவும் பேசி தீர்த்து விட்டார்கள். பலமா கொஞ்ச நஞ்சமாக அல்ல,
பலமா ஏராளமா 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 பேசுகிறவர். 4வது அதிகாரத்துல எலிப்பாஸ் ஆரம்பிக்கிறார். எலிப்பாஸ் ஆரம்பிச்ச உடனே ஒவ்வொருத்தரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுடைய டீம் பார்க்கும்போது ரொம்ப அருமையான, எல்லாருமே புத்திசாலிகள், ஞானவான்கள், எல்லாருமே பிரசங்கியார்கள், எல்லாருமே புத்திமதி சொல்லுகிறவர்கள். மிக இந்த யோபுடைய புஸ்தகம் 4வது அதிகாரத்திலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர புத்திபதிகளினால நிரம்பி இருக்கிற ஒரு புஸ்தகமாக யோபு 4வது அதிகாரத்திலிருந்து பார்க்க முடியும். அதிகப்படியான ஒரு பிரசங்கம் வாக்கியங்களை கொண்ட ஒரு புஸ்தகமா யோபு 4வது அதிகாரத்திலிருந்து பார்க்க முடியும். ஏராளமான பிரசங்கம் அங்க பார்க்கலாம். ஏராளமான புத்திமதிகளையும் பார்த்து கொண்டிருக்கலாம். அங்க இன்னும் அதிகப்படியான வாக்குவாதங்களும் பார்க்க முடிகிறது. அதனால இவர்கள் எல்லாருமே மிக ஞானவான்கள், மிக கனவான்கள். இவங்க ஒன்றும் தெரியாதவர்கள் அல்ல. இவர்கள் எல்லாமே கற்று தேர்ந்தவர்கள். அதுவும் தேவனை பற்றி தெளிவாய் தெரிந்தவர்கள், உலகத்தை பற்றி தெளிவாய் தெரிந்தவர்கள். இவர்கள் எல்லாரும் பலமான பிரசங்கியார்களாகவே இருந்து கொண்டிருந்தவர்கள். ஆனா என்னன்னா, சொல்லப்பட்ட நபர் யோபுக்கு பார்க்கும்போது அவங்க சொன்ன பிரசங்கங்கள் எல்லாம் ரொம்ப அதிகமோ அப்படின்னு தோன்ற தக்கதான அளவுக்கு அதிகப்படியாக பிரசங்கிச்சிருக்கிறது போல தெரிகிறது. ஓகே, இந்த யோபு பாருங்க எப்படிப்பட்டவர்ன்றதை பார்க்கலாம். 3வது யோபு 4வது அதிகாரம் 3-4 வாசிச்சோம்னா, இது ஒன்றில் அநேகருக்கு புத்தி சொல்லி இளைத்த கைகளை திடப்படுத்தி. யோபுடைய பிரசங்கம், யோபுடைய புத்திமதிகள் பாருங்க எப்படி இருந்ததான். அவர் அநேகருக்கு புத்தி சொல்லி இளைத்த கைகளை எல்லாம் திடப்படுத்தினார். 4வது வசனத்தில் பார்த்தா, விழுகிறவனை உடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தி. விழுகிறவனை அவனுடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி. விழுந்து போற ஒரு மனுஷனை பாருங்க, யோபுடைய பிரசங்கம், யோபுடைய வார்த்தைகள் விழுந்து போகாதபடி அவனை நிற்க பண்ணக்கூடியதாய் யோபுடைய பிரசங்கம் இருந்தது. தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தக்கூடியதாய் காணப்பட்டது. ஜெபமே பண்ண முடியாத அந்த முழங்கால்களை பலப்படுத்தி ஜெபிக்க வைக்கக்கூடியதாய் காணப்பட்டது. கீழே விழக்கூடியவனை அவனை ஸ்டாண்டர்டா நிற்கக்கூடியதாய் பாருங்க. அன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு பிரசங்கம் இவருடைய பிரசங்கம் காணப்பட்டது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால யோபு ஒன்றும் முட்டாள் கிடையாது, தெரியாதவர் கிடையாது. தேவ வார்த்தையோ அல்லது தேவனுடைய பற்றிய புரிதலோ அறிவோ இல்லாதவர் அல்ல. அன்றைக்கு யோபுடைய பிரசங்கமே அவ்வளவா இருந்த ஒரு மேன்மையாக இருந்த பிரசங்கம். ஏன்னா அவருடைய நண்பர்கள் அதையும் சொல்றாங்க, எலிப்பாஸ் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்படிப்பட்டதான ஒரு யோபுவுக்கு தான் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்களுடைய பக்தி உறுதியா இல்லாம போயிடுச்சு, உங்களுடைய வழி உத்தமம் இல்லாம போச்சு, நீ குற்றம் இல்லாம யாராவது அறிஞ்சிருக்கிறானா, நீ பெரிய குற்றம் செஞ்சிருக்கிற, இந்த மாதிரி பலமா பேச ஆரம்பிச்சவங்க அப்படியே அவங்க கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே இருந்துட்டே இருக்கிறாங்க. இவரும் எத்தனையோ விஷயம் பேசிட்டு இருக்கிறாரு. எனக்கு யோபு 6:27 சொல்லும்போது, எனக்கு உபதேசம் பண்ணுங்க, நான் மௌனமா இருப்பேன், நான் எதுல தவறனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கப்பா அப்படின்றாரு. யோபுக்கு பண்ணின அவ்வளோ பிரசங்கமும் மொத்தத்தில் சொல்லணும்னா, அவங்க சொன்ன அவ்வளோ பிரசங்கமும் 100% சரி.
ஆனா அதே நேரத்துல அந்த சொல்லப்பட்ட நபருக்கு அது சரிதானா அப்படின்னா 100% அதை சரின்னு சொல்லி எடுத்துக்க முடியாது. அவங்க பண்ணின பிரசங்கம் 100% சரி. உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிரசங்கம் பண்ணாங்களே, சொன்னாங்களே யோபு, அவருக்கு அந்த பிரசங்கம் தேவைதானா அப்படின்னு சொன்னா அது கேள்விக்குறிதான். அதனால நம்ம பண்ணுகிற பிரசங்கங்களுக்காய் ஸ்தோத்திரம், அதை கேட்கக்கூடிய ஆடியன்ஸுகளுக்காய் ஸ்தோத்திரம். யாருக்கு என்ன காரியத்தை போதிக்க வேண்டுமோ, யாருக்கு என்ன விஷயத்தை சொல்லித்தர வேண்டுமோ, அந்த விஷயங்களை சொல்லித்தரக்கூடிய நல்ல போதகர்களை தேவன் எழுப்புகிறதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால அவங்களுடைய பிரசங்கம், அவங்களுடையதான புத்திமதிகள் யோபுவை மிக அதிகமாய் வேதனைப்படுத்த ஆரம்பித்து விட்டது. நீங்கள் எல்லாரும் உதவாத வைத்தியர்கள் அப்படின்றாரு யோபு 13:4. என் வியாதிக்கு சரியான மருந்து கொடுத்து என்னை சுகமாக்குகிற வைத்தியர்கள் அல்ல, எனக்கு புத்தி சொல்லுங்க, நான் வந்து உங்களுக்கு கேட்டேனோ அப்படின்றாரு. நீங்கெல்லாம் அலட்டுண்டாக்குகிற தேற்றரவாளர் அப்படின்றாரு 16. எப்ப தேற்ற வந்தவங்க நீங்க, இந்த தேற்றல இதுக்கு அலட்டு உண்டாக்குகிறீங்க, என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறீங்கப்பா அப்படின்றாரு. என்ன தேற்ற வந்துட்டு நீங்கெல்லாம் என்ன அலட்டுதல் உண்டாக்குகிறீங்க. கடவுளுக்கு ஸ்தோத்திரம். இப்படியாய் ஏராளமான காரியங்களை இவங்க பேசுறாங்க. யோபுவும் சலைச்சவரா இல்ல. அந்த நேரத்துல அவங்க பேசுற வார்த்தைகளுக்கு எல்லாம் இவரும் பலமான ரிப்ளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். இவரும் பிரசங்கியார் அல்லவா, இவரும் பலமான விஷயங்களை பேச ஆரம்பிச்சிட்டார். துன்மார்க்கனுடைய கம்பீரம் என்ன, துன்மார்க்கன் எப்படி இருப்பா, தேவன் எப்படி நடத்துவாரு, இந்த உலகத்தை தேவன் எப்படி நடத்திட்டு இருக்கிறாரு, இப்படி இந்த எல்லா விஷயங்களையும் யோபுவும் பலமா திரும்ப பிரசங்கிச்சுட்டு இருக்கிறார். அதனால அவங்களும் பிரசங்கிக்கிறாங்க, இவரும் பிரசங்கிக்கிறாரு. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களும் பேசிட்டாங்க. எவ்வளவு பிரசங்கிக்கணுமோ அவ்வளவு பிரசங்கிச்சுட்டாங்க. எத்தனை விஷயம் சொல்லணுமோ அவ்வளவு விஷயமும் சொல்லிட்டாங்க. சொல்லி அவங்க ஓய்ந்து போயிட்டாங்க. அவங்க சொல்ல வேண்டிய விதத்துல சொல்ல, மொத்தமா ஜெனரலா பலமான பல நல்ல விஷயங்களை பேசுனாங்க. ஆனா சொல்ல வேண்டிய நபருக்கு தானா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஓகேன்னு எடுத்துக்க முடியாது. யோபு 32:1 பார்க்கும்போது அந்த 3 மனுஷனும் பிரியத்தரம் சொல்லி ஓய்ந்தார்கள் அப்படின்னு அவங்க மிக அதிகமா ஓய்ந்து போயிட்டாங்க. 3ஆம் வசனம் பார்க்கும்போது யோபு ஆகாதவன் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் தீர்த்துட்டாங்க. இவர் பெரிய ஒரு பாவி, மிகப்பெரிய குற்றவாளி, இவர் ஆகவே ஆக மாட்டாரு, இவர் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லி அவங்க தீர்த்துட்டாங்க. அதே நேரத்துல இவரும் பார்க்கும்போது தன்னிடத்துல எந்த ஒரு குற்றமும் கிடையவே கிடையாதுன்ற மாதிரியான ஸ்டேஜ்ல அப்படியே நிக்கிறார். என்கிட்ட சில குற்றங்கள்லாம் கூட உண்டு அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எதையுமே ஒத்துக்கவே இல்லவே இல்லை. என்கிட்ட இந்த பாவம் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன், நானும் ஒத்துக்கிட்டு நானும் ஆண்டோட சமூகத்துல அறிக்கை செஞ்சு ஜெபிக்கிறேன், அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு யோபு கடைசி வரைக்குமே வரவே இல்லை. அப்போ யோபுடைய எண்ணங்கள் முழுவதுமே, அதாவது மேஜரா அவர் நல்லதா இருந்தார், தேவனே சாட்சி கொடுத்தார், உத்தமன்,
நீதிமான் சன்மார்க்கன் அப்படின்னு சொல்லி. எவ்வளவு உத்தமமா இருந்தாலும், நீதிமானா இருந்தாலும், சன்மார்க்கனா இருந்தாலுமே கூட யோபுடைய வாழ்க்கையிலும் சில பாவங்கள் இருக்குதான் செஞ்சுச்சு. இத அவரு அக்செப்ட் பண்ணிக்கவே கிடையவே கிடையாது. முழுக்க 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 நான் முற்றிலும் நீதிமான், முற்றிலும் நான் சரியானவன் தான், என் வாழ்க்கையில மிகப்பெரிய கொடுமை தேவன் ஏற்படுத்தி விட்டார், தேவனே என் வாழ்க்கையில மிகப்பெரியதான ஒரு கொடுமையை என் வாழ்க்கையில அனுமதித்து விட்டார், ஏற்படுத்தி விட்டார் என்று சொல்லி முழு காரியமும் தேவன் மேல தூக்கி போட்டாரு யோபு. தங்கிட்ட எந்த ஒரு குற்றமுமே இல்லாதவ அப்படின்ற மாதிரி, தான் எந்த ஒரு பாவமுமே இல்லாத ஒரு மனுஷன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஸ்டேட்டஸுக்கு ஆழமாய் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி தன்னுடைய இருதயத்தை வைரமாக்கி கொண்டு வைத்து விட்டார். இது எத்தனை பிரசங்கம் உள்ள போயும் உடைக்க முடியல. அவரும் ஒருவேளை அவராவது தன்னை ஆராய்ச்சி பார்த்து சில விஷயங்களை ஆமா என்கிட்ட இவ்வளவு குறைவு இருக்குது அப்படின்னு சொல்லி அறிக்கை செஞ்சு ஜோம் வரான்னு பார்த்தா அந்த ஸ்டேஜையும் நேரிடவே கிடையாது. இந்த சூழ்நிலையில தான் பாருங்களேன், நாலாவதா அவருடைய சிநேகிதனை பார்க்கலாம். எல்லாரும் காட்டிலும் வயசுல சின்னவன் தான் எலிகு. அந்த எலிகு தான் இந்த யோபு 32வது அதிகாரத்துல இருந்து பேச ஆரம்பிக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவரும் கூட பல விஷயங்களை பேசுகிறார். அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல ஒரு விஷயம் ரொம்ப அருமையான ஒரு விஷயம், நல்ல மற்ற விஷயங்கள் நல்ல விஷயங்கள் தான் அவர் பேசியிருக்கிறாரு. ஏன்னா ஆண்டவர் கண்டிக்கும் போது யோபுடைய 3 சிநேகிதர்களை தான் கண்டிச்சார். யோபு 42வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது, கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோட பேசின பின் கர்த்தர் தேவனை என்னுடைய விசுவாசத்தை நோக்கி, உண்மையிலும் உன் 2 சிநேகிதர்கள் மேலும் எனக்கு கோபம் முழுகிறது. என் தாசனாகி யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை அப்படின்றார். அங்க எலிகு மேல கோபம் மூண்டதா காணப்படல. எலிகு மீது தேவனுடைய கோபம் அங்க வெளிப்படல. இந்த 3 பேர் மேல மட்டும்தான் தேவனுடைய கோபம் வெளிப்பட ஆரம்பிச்சுன்னு பார்க்கிறோம். அப்போ ஏன்னா எலிகு அதான் நீண்ட நாட்கள் எலிகு பேசல. கொஞ்ச காலம் தான், கொஞ்சம் சூழ்நிலை தான் எலிகு யோபோடு கூட பேசுகிறார். இந்த 3 பேருக்கும் பலமான ரிப்ளை கொடுத்தவர் யோபு. ஆனா எலிகு பேசும்போது பெரிய அளவுல எந்த விதமான ரிப்ளையும் யோபு கொடுக்க முடியல. யோபுக்கு பெரிய அளவுல எந்த விதமான ரிப்ளையும் கொடுக்க முடியாம அவர் திணறி அமைதியாயிட்டார். ஓகே, இந்த சூழ்நிலையில தான் இவர் சொன்ன ஒரு வார்த்தையை நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். யோபு 32:13 மறுபடியும் நான் வாசிக்கிறேன். ஞானத்தை கண்டுபிடித்தோம் என்று நீங்கள் சொல்லாதபடி பாருங்கள், மனுஷன் அல்ல தேவனே அவரை ஜெயம் கொள்ள வேண்டும். ஆமென். ஞானத்தை கண்டுபிடிச்சு நாங்க பலமா ஞானமா பிரசங்கிச்சு பலமான ஞானத்தை சொல்லி யோபுவை நாங்க மாத்திட்டோம், யோபுவோடைய மனசை மாத்திட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க. நீங்க பண்ண வேண்டிய எல்லா வேலையும் பண்ணியாச்சு, சொல்ல வேண்டிய அவ்வளோ பிரசங்கங்களும் சொல்லி முடிச்சாச்சு, அவங்களும் ஓய்ந்து போயிட்டாங்க. இப்போ சொல்றாரு, மனுஷன் அல்ல, எந்த மனுஷனும் அவரை மாற்ற முடியாது. அவரை இப்போ மாத்தணும்னா அவருடைய மனநலமை மாற வேண்டுமானா தன்னிடத்திலேயும் பாவம் இருக்குது அப்படின்றத அவர் ஒத்துக்க வேண்டுமானா, தன்னிடத்திலேயும் குற்றம் இருக்குது அப்படின்ற விஷயத்த அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானா, அவரு தன்னிட ஒரு குற்றமும் இல்லைன்ற மாதிரி ஸ்டேட்டஸ்ல இருக்காரு இல்லைங்களா, அது மாற வேண்டுமானா நீ என்ன பண்ணாலும் ஆகவே ஆகாது. நீங்க என்ன செஞ்சாலும் என்ன பிரசங்கிச்சாலும் ஆகவே ஆகாது. என்ன ஞானமா போதிச்சாலும் ஆகாது. எந்த மனுஷனும் அல்ல
தேவனே அவரை ஜெயம் கொள்ள வேண்டும் என்பதாக இந்த எலிவு சொல்லுகிறார். இவ்வளவு ஒரு பலமான வைராக்கியத்தோடு, பலமான ஒரு வைரம் வாய்ந்த ஒரு மனதை போல உடையவராய் இருந்தவர் தான் யோபு. அவரை மாற்றணும்னா யாராலையும் என்ன பண்ணாலும் என்ன விஷயம் செஞ்சாலும் முடியாது. தேவனே அவரை ஜெயம் கொள்ள வேண்டும். அது ஒரு ஸ்தோத்திரம். இது ஒரு அருமையான ஒரு தேவ வார்த்தை. இன்னைக்கு நாமும் கூட யோபுடைய ஸ்டேட்டஸ்ல அப்படியே இருக்கிறோம். எவ்வளவு சொன்னாலும், எத்தனை பிரசங்கம் நமக்கு கேட்டாலும், நாம நிறைய எத்தனை பிரசங்கம் பண்ணாலும், நாமும் இன்னும் சில விஷயங்களில் அந்த வைரம் பாய்ந்து பயங்கரமா மோல்டு பண்ணி வச்சிட்டு இருக்கிறது போல நம்முடைய மனதை நிறைய விஷயங்களில் நாம் வைத்திருக்கிறோம். அதனால நாம் மாறவே முடியாதுன்றது மாதிரி இருக்கிறோம். எந்த மனுஷனும் மாற்றத்துக்கு உரியவர்களே. எந்த மனுஷனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ போல இன்னும் மாறல. நம்ம எல்லாருமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷர் ஆக வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். நிறைவான அந்த பூரண அந்த வளர்ச்சி அடைய வேண்டும். அதனால நம்மள இன்னும் நிறைய விஷயங்கள் நாமும் இன்னும் மாற்றத்துக்கு உரியவர்களாகவே இன்னும் காணப்படும். நம்முடைய வீணான வைராக்கியங்கள், வீணான கோபங்கள், நம்முடைய வீணான பிடிவாதங்கள், அல்லது இன்னும் தேவனோடு கூட தேவையில்லாம போராடி கொண்டிருப்பது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா போராட்டங்கள் எங்க அப்படின்றத, போராட்ட களம் எங்க, நம்முடைய எதிரி யாரு, எங்கு போராடுகிறோம் என்பது நிறைய நேரங்களில் மறந்து போயிடும். முழு வேதாகமத்துல பாத்தீங்கன்னாலும் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் எசேக்கியேல், எரேமியா, அதுல இருந்து ஆரம்பிச்சு வரக்கூடிய மைனர் ப்ராஃபிட்ஸ் எல்லா இடங்களிலுமே வந்து, அதாவது மூன்றாம் தரப்பட்ட வெளியிலிருந்து வந்தான் பார்த்தீங்களா எதிரிங்க. நேபுகத்நேச்சாரு, மோவாபியரு, அம்மோனியரு, இன்னும் பார்க்கும்போது பெலிஸ்தர் வந்தான். இப்படி பல ராஜாக்கள் வந்தாங்க, புறஜாதிகளுடைய துஷ்டர்கள் வந்தாங்க. இப்படி நிறைய பேரை பார்ப்போம். இவங்கெல்லாம் வந்தாங்க, இவங்கெல்லாம் இவங்களை மேற்கொண்டாங்க அப்படின்னு. இது மேற்கொண்டாங்க அப்படின்னு மட்டும்தான் பார்ப்போம். வந்தாங்கன்னு மட்டும்தான் பார்ப்போம். இவங்க எல்லாரையும் எழுப்பி விட்டதே கர்த்தர் தான் அப்படின்றத நம்ம பார்க்க மாட்டோம். இவங்க எல்லாரையுமே எழுப்பி இவர்களுக்கு விரோதமா யுத்தம் பண்றதுக்காக அனுமதிச்சதே கர்த்தர் தான். சில நேரங்கள்ல அவங்களாம் வந்திருப்பாங்க. ஆனாலும் யார் வந்தாலும் தேவனுடைய அனுமதி இல்லாம நம்முடைய தலைமையில இருந்து ஒரு முடி கூட கீழே உருவாதுன்னு சொல்லி வேணும். அதனால தேவனுடைய பர்மிஷன் இல்லாம நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு சம்பவமும் சம்பவிக்கிறது கிடையவே கிடையாது. அன்னையிலிருந்தே பாத்தீங்கன்னா தேவன் வந்து அவர்களுக்கு யாரோட கூட டீலிங், இஸ்ரேல் ஜனங்களோட தான் டீலிங். இஸ்ரேல் ஜனங்களை, யூதர்களா, அவங்களதான் பார்த்தாரு. இவங்க என்ன பண்ணிருக்கணும், இவங்களுடைய முழு டீலிங் யாருக்கிட்ட இருக்கணும், தேவனோடு மட்டும்தான் இருக்கணும். மூன்றாவது தரப்பட்ட எவனோ ஒருத்தர் வந்திருப்பான், அவன் மேல அவனை பார்த்துட்டு இருப்பான், அவனை பார்த்து பயப்படுவான், அவனை பார்த்து அவன்கிட்ட ஒரு வேலை, அவன் மேல அஃபெக்ஷனை அவனை போய் சார்ந்து கொண்டுவான். அது தேவன் விரும்புறது கிடையவே கிடையாது. எப்பவுமே பாருங்களேன், நம்முடைய டீலிங் பாருங்க தேவனோடு மட்டுமே. ஏன்னா நம்ம கர்த்தரை நம்பிதான் வந்தோம். பைபிள் கர்த்தருடையது. நாம் நம்பி இருக்கிறது தேவன். நாம் நம்பி இருக்கக்கூடியது முழுக்க முழுக்க தேவன் ஒருவர் தான். வேதம் அவருடையது. மூன்றாம் தரப்பட்ட அந்த பிரச்சனைகள், கஷ்டங்கள், அதெல்லாமே ஏற்கனவே இந்த உலகத்தில் இருந்த ஒரு விஷயம். அதெல்லாம் தேவனுடைய அனுமதி இல்லாம நம்ம வாழ்க்கையில வரவே வராது. அதனால நம்முடைய காரியங்கள் எல்லாமே முழுக்க 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 தேவன் தான். அவருக்கு ஒபே பண்ணி அவருக்கு இசைந்து செல்லுவது என்பது தேவையான விஷயம். அதனால நிறைய நேரங்கள் அந்த யுத்தங்கள் பார்க்கும்போது தேவனோடு யுத்தம் பண்ணுகிறவர்களாகவே காணப்படும்.
பழைய ஏற்பாட்டு காலத்துல அவ்வளவு பேரும் கீழ்ப்படியில, அதனால யாரோ ஒருத்தனை கொண்டு வந்து விட்டுருப்பாரு. ஒரு நேமத்தேச்சரை அமைச்சிருப்பாரு, ஒரு பெலிஸ்தனை அமைச்சிருப்பாரு, ஒரு பொல்லாத ஒரு ராஜாவை அமைச்சிருப்பாரு. இவன் ஒழுங்கா ஆண்டவரை தேடி இருக்க மாட்டான், இவன் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்திருக்க மாட்டான். உடனே வேற ஒருத்தனை எதிரியா ஆண்டவர் எழுப்பியிருப்பாரு. இப்படி பாருங்களேன், இவன் முழுக்க முழுக்க தேவனோடு கூட ஒப்புரவான ஒரு அனுபவத்தோடு, தேவனுக்கு கீழ்ப்படிந்த அனுபவத்தோடு, தேவனோடு கூட இசைந்து நடக்கிற ஒரு அனுபவத்தோடு கூட போகவில்லை. அப்ப பாருங்க, தேவனும் நம்மோடு கூட போராடிட்டு இருக்கிறாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எப்போ மாறுவான், என் பேச்சு கேட்பான், எப்போ எனக்கு என்னுடைய காரியங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு வருவான், என்னுடைய வேலையை செய்ய வருவான், என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நான் சொல்லுகிற காரியங்களுக்கு அவன் என் மகன் எப்போ எசஞ்சி வருவான் அப்படின்னு சொல்லி நம்மோடு கூட தேவனும் பாருங்க கடுமையான ஒரு போராட்டத்தை போராடிட்டு இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சிலர்கள் பார்க்கும்போது தவறான முடிவுகளை எடுத்துடுறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தவறான முடிவுகள், தவறான வைராக்கியங்கள், தேவனுக்கு போதுமான அளவுக்கு கோஆபரேஷன் பண்ணுவது கிடையாது, தேவனோடு கூட சரியாய் ஒத்து போவது கிடையாது, தேவனோடு கூட ஒருங்கிணைந்து போவது கிடையாது. போராட்டம் தேவனோடே போராட்டம். அவர்கிட்ட ஒரு யுத்தம். நான் கரெக்ட், நான் கரெக்ட், நான் கரெக்ட், நான் கீழ்ப்படிய தேவையில்லை, நான் இந்த விஷயத்துக்கு என்னை அர்ப்பணிக்க தேவையில்லை, நான் என் வாழ்க்கையை இன்னும் அதிகமா கொடுக்க தேவையில்லை, நான் இன்னும் போதுமான அளவுக்கு நான் இப்பவே நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் இப்பவே நல்ல பைபிள் வாசிச்சுட்டு இருக்கிறேன், நான் இப்பவே நல்ல பரிசுத்தமா நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் இப்பவே நான் முழுக்க முழுக்க சரியா என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறேன், நான் இப்பவே நான் எல்லாமே 100% கரெக்டா தான் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோடு கூட இன்னைக்கு நிறைய நேரங்களில் போய் கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. இது மிகப்பெரிய மிஸ்டேக், மிகப்பெரிய மிஸ்டேக். தேவன் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அன்னைக்கு எலிகு சொன்னது போல மனுஷன் அல்ல, தேவனே அவரை ஜெயம் கொள்ள வேண்டும். எத்தனை ஆயிரக்கணக்கான பிரசங்கத்தை கேட்டு நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள்ல மாற்றம் அடையல, நம்முடைய பேச்சில இன்னும் நிறைய விஷயங்கள்ல மாற்றம் அடையல, வீணான வைராக்கி சரியான உபயோகப்படுவதில்லை, எத்தனையோ பின்மாற்றங்கள். எரேமியா தீர்க்கதரிசி வாழ்க்கையில 20ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பார்க்கும்போது, கர்த்தாவே என்னை இணங்க பண்ணி நான் இணங்கினேன், இது என்னிலும் பலத்தவராக இருந்து என்னை மேற்கொண்டீர் அப்படின்றார். எரேமியா ஒரு கட்டத்துல ஒரு தவறான முடிவு எடுத்தார். 9வது வசனம் எரேமியா 20:9, அதனால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்துல பேசாமல் இருப்பேன் அப்படின்னாரு. நான் இனிமேல ஆண்டவரை பிரஸ்தாபப்படுத்த மாட்டேன், இனி கர்த்தருடைய நாமத்துல நான் பேச மாட்டேன் அப்படின்னாரு. எவ்வளோ ஒரு மேஜரான மிஸ்டேக் பாருங்க. அவருடைய உபத்திரம் பெரிய உபத்திரம், கடினமான உபத்திரம், சோதனை. அவர் இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சு யாரும் அவரோட பேச்சு கேட்டு மறந்துருக்கல. ஊழியத்துல மிகப்பெரிய ஃபெயிலியரான அனுபவம் போலதான் அது. யாருமே மறந்துருக்கல. அன்றைக்கு இருந்த அந்த யூதர்கள் மறந்துருக்கவே கிடையாது. அதனால இவருக்கு டென்ஷன் ஆயிட்டாரு. என்ன எல்லாரும் பிடிச்சி சித்திரவதைப்படுத்துறாங்க, அதனால நான் கர்த்தருடைய நாமத்துல நான் பேச மாட்டேன், அவரை பிரசாபம் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு தவறான முடிவுக்கு வந்தாரு. கர்த்தர் விடல. அதனாலதான் சொல்றாரு, அடுத்து சொல்லும்போது சொல்றாரு, ஆனால் அவருடைய வார்த்தை எலும்புகளில் அடைபட்டு இருக்கிற அக்னி போல என் இதயத்தில் இருந்தது, அது சகிச்சு இழைச்சு போன எனக்கு பொறுக்க கூடாமல் போயிற்று. இந்த விஷயத்துல அதான் சொல்றாரு 7வது வசனத்துல, கர்த்தாவை என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன், நான் உமக்கு இணங்கினேன், நான் உமக்கு கீழ்ப்படிந்து விட்டேன், நீர் என்னை மேற்கொண்டீர், நீர் என்னிலும் பலத்தவர், என்னுடைய சுயத்தை உடைத்து விட்டீர், என்னுடைய சுயம் செத்து போக வைத்தீர், என்னுடைய வீணான தவறான முடிவை நீர் உடைத்து போட்டீர், என்னுடைய தவறான மாமிசீக சிந்தனைகளை நீர் உடைத்து எறிந்தீர், நீர் என்னிலும் பலத்தவர் ஐயா, நீர் என்னை மேற்கொண்டு விட்டீர் ஐயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னை நீர் ஜெயித்து விட்டீர் ஐயா.
தேவனே நீர் என்னை ஜெயித்து விட்டீர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் எரேமியாவுடைய கூற்று. நம்மையும் தேவன் ஜெயிக்க விரும்புகிறார். நம்மை எந்த ஒரு சூழ்நிலையும் ஜெயிக்க கூடாது. நம்மை பாவம் நம்மளை ஜெயிச்சிடக்கூடாது. நம்மை சாத்தான் நம்மளை ஜெயிச்சிடக்கூடாது. நம்ம எந்த பொல்லாத விஷயங்களும் ஜெயிச்சிடக்கூடாது. உலகம் நம்மளை மேற்கொண்டக்கூடாது. எந்த அசுத்த ஆவியும் நம்மளை மேற்கொண்டக்கூடாது. நம்மை மேற்கொள்வது கர்த்தர் ஒருவரே. சுயத்தை மேற்கொண்டது கர்த்தர். என்னுடைய பொல்லாத எண்ணங்களை மேற்கொண்டது கர்த்தர். நான் ஒரு நேரத்துல அப்படி போகணும் இப்படி போகணும் அந்த ஆசை இந்த ஆசைன்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு எல்லாருமே நம்ம சொல்ல முடியும். என்னை திருப்பி கொண்டு வந்தது கர்த்தர். என்னுடையதான எண்ணங்கள் ஏக்கங்களை மேற்கொண்டது கர்த்தர். என் இருதயத்தை கவர்ந்து கொண்டது கர்த்தர். என் எண்ணங்கள் ஏக்கங்கள் என் சிந்தைகள் எல்லாமே அவர் தான் மேற்கொண்டார் என்று சொல்லக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். எரேமியாவோடு கூட இணைந்து நாமும் அப்படியாய் சொல்ல வேண்டும். தேவன் அனுமதிக்கிற உபத்திரவங்கள் பாடுகள் கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டு தேவன் கொடுத்த ஊழியத்தை அன்றைக்கு எரேமியா நிறைவேற்றி முடித்தார். இன்னைக்கு நாமும் கூட உபத்திரவங்கள் பாடுகள் கஷ்டங்களோடு கூட இருந்தாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அவருக்கு இணங்கி செல்ல வேண்டும். அவருக்கு ஒத்து போக வேண்டும். தேவனுக்கு கோஆபரேட் பண்ண வேண்டும். ஆண்டவருடைய சித்தத்தை விருப்பத்தை செய்யக்கூடியவர்களாய் இருக்கு. ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கக்கூடியவர்களாய் காணப்படும். ஏசாயா தீர்க்கன் ரொம்ப அழகாய் சொல்லுகிறார் பாருங்க. கர்த்தராகிய ஆண்டவர் ஏசாயா 50:5 கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. இதுதாங்க நிறைய நேரங்களில் நம்ம எதிர்க்கிறோம். கர்த்தர் என்னுடைய செவியை திறந்தார். வசனம் நிறைய நேரங்கள் இல்ல, உள்ள போறதுக்கான காரியத்தை விட மாட்டேன்றோம். ஒரு லெவலுக்கு மேல போயிட்டா பைபிள் வாசிக்க மாட்டேன்றோம். ஒரு லெவலுக்கு மேல போயிட்டா உபாசிக்க மாட்டேன்றோம். ஒரு லெவலுக்கு மேல பணம் காசு இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய உயர்வு அதெல்லாம் வந்துச்சுன்னா எனக்கு தெரியாத பைபிளா, எனக்கு தெரியாத பிரசங்கமா, எனக்கு தெரியாத ஊழியமா, நான் இத்தனை வருஷங்கள் அனுபவசாலி, இந்த மாதிரி பல விஷயங்களை பேசி விடுகிறோம். இல்ல நேற்று வரைக்கும் இருந்ததல்ல, இன்னைக்கும் தேவன் என்னை எப்படி நடத்துகிறார் என்பதை அறிந்து தேவனுடைய வார்த்தையை கேட்பதில் என்னுடைய முழு கவனத்தை செலுத்தி தேவனுடைய சித்தத்திற்கு என்னை அர்ப்பணிப்பதே சால சிறந்த ஒன்று. அதற்காகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. நிறைய நேரங்களில் கர்த்தருக்கு எதிர்ப்பு, கர்த்தரோடு கூட எதிர்ப்பது, கர்த்தரோடு கூட சண்டை போடுறது, கர்த்தரோடு கூட யுத்தம் பண்ணுவது. நம்முடைய யுத்தம் எல்லாம் சாத்தாகிட்ட, நம்ம யுத்தம் எல்லாம் மாமிசத்துக்கிட்ட, நம்முடைய யுத்தம் எல்லாம் பாருங்க ஆப்போசிட் எதிரிகிட்ட தான் யுத்தம். கர்த்தர் நமக்கு எதிரி கிடையாது. அவர் நம்ம தகப்பன், அவர் நம்ம தாய், அவர் தான் நம்முடைய தேவன். நம்முடைய வாழ்க்கையினுடைய முழு எல்லா எண்ணம் ஏக்கம் ஆசை சொத்து சோகம் சகலமும் நமக்கு தேவன் தான். அவர்கிட்ட எதிர்க்கிறது அல்ல. அவர்கிட்ட எதிர்த்தா என்னென்ன செய்ய முடியும் யோசிப்பாருங்க. கர்த்தர்கிட்ட எதிர்க்கிறதுக்கு அல்ல, ஆண்டவரிடத்துல விட்டு கொடுக்குறது. என்னை அன்னைக்கு எப்படி அர்ப்பணிப்போடு ஆரம்ப காலத்துல விட்டு கொடுத்தோமோ அதே அர்ப்பணிப்போடு கூட இன்னைக்கும் தேவனுக்கு என்று சொல்லி நாம் நம்மை விட்டு கொடுக்கிறவர்களாய் காணப்படும். தேவன் அதைத்தான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அதே அர்ப்பணிப்பு, அதே அர்ப்பணிப்பு, அதே அர்ப்பணிப்பு. முக்கியமா கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் ஏன் செவியை திறந்தாரு. நானும் கேட்க மாட்டேன், எனக்கு வேலை இருக்குது, எனக்கு அது இருக்குது, இது இருக்குது, எனக்கு தெரியும். இதுதாங்க எதிர்க்கிறது. அதனால லிசனிங், கவனிக்காம போறது பெரிய குற்றம். அவனுடைய வார்த்தை கவனிக்கல, தேவனுடைய நடத்துதல் புரிஞ்சுக்கல.
பரிசுத்த ஆவியானவருடைய கைடன்ஸ் என்னன்றது தெரியல, பரிசுத்த ஆவியானுடைய லீடிங் என்னன்றது புரியல, பரிசுத்த ஆவியானவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. நான் இப்படிதான் போவேன் அப்படின்ற மாதிரி போகுது. இதெல்லாமே ஒரு நல்ல விஷயம். ஏசாயாவை தேவன் மேற்கொண்டார். ஏசாயாவை எதிர்ப்பு கிடையாது, ஏசாயா பின்வாங்க கிடையாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு எரேமியா எதிர்க்கல, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வித்தியாசமான முடிவு எடுத்தது உண்மைதான். ஆனா அவர் சொல்றாரு, எரேமியா, நீர் என்னை மேற்கொண்டீர், நீர் என்னை மேற்கொண்டீர், நீர் என்னை மேற்கொண்டீர், நீர் என்னை ஜெயித்தீர், நீர் என்னை ஜெயித்தீர். நம்மையும் கர்த்தர் ஜெயிக்க வேண்டும். நம்முடைய சுயத்தை உடைச்சி கர்த்தர் ஜெயிக்க வேண்டும். நாம் ஜெயிச்சிடக்கூடாது, நம்ம சுயம் ஜெயிச்சிடக்கூடாது, நம்முடைய பாவம் ஜெயிச்சிடக்கூடாது. நம்முடைய சுயம் உடைக்கப்படணும், நம்முடைய பொல்லாத காரியங்கள் உடைக்கப்படணும். கர்த்தர் உடைச்சி கர்த்தர் ஜெயிக்கணும். கர்த்தர் ஜெயிச்சாதான் நம்ம ஜெயிக்க முடியும். அதனால ஏசாயாவை பாருங்க அப்படி சொல்றாரு, எரேமியா பாருங்க நீர் என்னை மேற்கொண்டீர். அருமையான விஷயத்தை யோபுடைய சிநேகிதன் எலிஹூ சொல்லுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனே அவரை செய்வது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அவங்களுடைய நண்பர்கள் எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க, வேலை ஆகல. கடைசியா பாருங்க, தேவன் களத்தில் இறங்குகிறார். கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் அதிகப்படியான ஒரு கடினமான ட்ரீட்மெண்ட் போல காணப்படுது. 38 அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவாக, அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? இப்போது புருஷனை போல இடைகட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு அப்படின்னாரு. தேவன் பேச ஆரம்பிச்சாரு. ட்ரீட்மெண்ட் கடினமான ஒரு ட்ரீட்மெண்டாக இருந்தது. இப்போது புருஷனை போல இடைகட்டிக்கொள். புருஷன்னா ஆம்பளை, ஆம்பளை மாதிரி நீ இடைகட்டி வந்து நில்றா, நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்றா அப்படின்றாரு. நீ எங்கடா இருந்த? எல்லையை குறிச்சு உனக்கு ஒவ்வொன்றுத்துக்கு எல்லை வச்சது நான் தான், பூமிக்கு அளவு குறிச்சது நான் தான், அது மேல நூல் போட்டது நான் தான், அதை அஸ்திவாரப்படுத்தும் நான் தான், நீ எங்க இருந்த சொல்லு அப்படின்றாரு. வாய் அடைத்து போனான் யோபு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 4 அதுக்கு இருக்கிறார், இதோ நான் நீசன், நான் உனக்கு என்ன மறுவுத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். நான் 2 தரம் பேசினேன், இனி நான் பிரயோஜனம் கூடாமல் பேசாமல் இருப்பேன் அப்படின்னா யோபு. அதனால கர்த்தர் களத்துல இறங்கி யுத்தம் பண்ணாருன்னா கடினமான சூழ்நிலையோ மாறி போயிடும். யாரால முடியாத விஷயம் கடைசியா தேவனே யோபுடைய மனதை வென்றார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கடைசியா யோபு 42:3 சொல்றாரு, நான் எனக்கு தெரியாதது, என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் நான் அலப்பி விட்டேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு நான் ஏதோ தெரியாம பேசிட்டேன், நீர் எனக்கு செவி கூட, அப்பொழுது நான் பேசுவேன், நான் உங்க கேள்வி கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லணும். எனக்கு டீலிங் நீங்க தான், எனக்கு எல்லாம் நேரா நீங்க தான், முழு நீர் தான். நான் உங்ககிட்ட பாக்குறேன், நான் உங்ககிட்ட கேட்கிறேன். என் காதுனால உண்மை குறிச்சு கேள்விப்பட்டு இப்ப என் கண் உங்களை பார்க்குது. நான் என் அருவருத்து தூளிலும் சாம்பலில் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் அப்படின்னு தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்த ஆரம்பித்து விட்டார். தன்னுடைய குற்றங்களை உணர ஆரம்பித்து விட்டார். தேவ கோபம் நீங்கி விட்டது. அந்த தேவ கோபம் நீங்கி கடைசி அந்த 3 பேர் சிநேகிதர்கள் மீது, யோபு சிநேகிதர்கள் மீது மூட ஆரம்பித்து விட்டது. ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொன்ன மாதிரியே தேவனே அவரை ஜெயம் கொள்ள வேண்டும். யோபுவை தேவன் ஜெயம் கொண்டு விட்டார். யோபுவின் மனதை, யோபுவின் வாழ்க்கையை தேவன் ஜெயம் எடுத்து விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மையும் தேவன் ஜெயம் கொள்ள வேண்டும். நாமும் தேவனுக்கு விட்டு கொடுப்போம். தேவனே ஜெயத்தை கொடுக்கிறவர். ஆண்டவரே, என்னை நான் முழுவதும் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். என் பிடிவாத குணத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு நான் உங்களுக்கு சரியான ஒத்துழையாமையோடு கூட சென்றதை நான் அந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். இதுவரையும் என்னை நடத்தி வந்தீர், ஸ்தோத்திரம். இனியும் என்னை நடத்துவதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை முழுவதும் நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடையதான பொல்லாத எண்ணங்கள், பின்மாற்ற எண்ணங்கள், பாவ எண்ணங்கள் எல்லாத்தையும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். என் மீது நீர் ஜெயம் கொள்ள வேண்டும். நீர்தான் என்னை நடத்த வேண்டும். நீர்தான் என்னை ஜெயிக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி
நாம் ஒப்பு கொடுப்போம். தேவ சித்தத்தை தேவ திட்டத்தை நிறைவேற்றுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வதாக. ஆமென், ஆமென், ஆமென். தேவனே நம்மை ஜெயிக்கிறவர். தேவன் யெகோவா நிஸ்ஸி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த யெகோவா